இருமொழி கொள்கைதான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என திருமண விழாவில் பேச்சு. ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என கேட்டு அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம். திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகள் கால வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் விமர்சனம். யார் துரோகி என உலகிற்கே தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் பதிலடி. ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரள்வது உறுதி என்றும் நியூஸ் 18க்கு பேட்டி. தெலங்கானாவில் ஸ்ரீசைலம் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் கொண்டு செல்ல அமைக்கப்படும் சுரங்க பணியில் மண் சரிந்து விபத்து. 8 பேர் சிக்கிக் கொண்டுள்ள நிலையில் மீட்பு பணியில் களமிறங்கியது ராணுவம். 10 பல்கலைக்கழக மசோதாக்களை ஆளுநரின் ஒப்புதல் பெற்றதாக அறிவிக்க வேண்டும். சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை. பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் இந்தி எழுத்துக்களை அழித்த திமுகவினர். மத்திய அரசு இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக கூறி போராட்டம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மழை வேண்டி நடத்தப்பட்ட மீன்பிடி திருவிழா. ஊத்தாக்கூடையுடன் 500க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சீரான நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பகுதியில் கடும் பனிமூட்டம். வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் தவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஞானசேகரனின் சொகுசு கார் பறிமுதல். 7 வீடுகளில் நகைகளை திருடியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 100 சவர நகைகளை கைப்பற்றிய காவல்துறையினர். தாம்பரத்தில் சாலையில் ரகளை செய்த மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவர் அடித்து கொலை. காவல்துறையினர் விசாரித்துக் கொண்டிருந்த போதே அடித்து கொன்றவர்களிடம் விசாரணை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேர் கைது. மன்னார் கடல் பகுதியில் 5 விசைப்படகுகளுடன் சிறைபிடித்த இலங்கை கடற்படை. காஞ்சிபுரத்தில் 17 வயது சிறுவன் காரை பின்னால் எடுத்தபோது விபத்து. வாசலில் கோலமிட்டுக் கொண்டிருந்த பெண் உயிரிழப்பு. போப் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம். ஆபத்தான நிலையில் இருந்து மீளவில்லை என வாட்டிகன் தேவாலயம் விளக்கம். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்தியா. 2017 இறுதிப் போட்டி தோல்விக்கு இந்தியா பழி தீர்க்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியின் நேரடி ஒளிபரப்பை சென்னை மக்கள் ராட்சத திரையில் கண்டுகளிக்கலாம். மெரினா பெசநகர் கடற்கரையில் பிரத்யேக ஏற்பாடு. சென்னையில் வடக்கு மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை அடித்து நொறுக்கிய கைது. இரவில் வந்து வாகனங்களை சேதப்படுத்திய நிலையில் காவலர்கள் நடவடிக்கை. 650 பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதை தாமதப்படுத்தும் இஸ்ரேல். அடுத்த கட்ட புனை கைதிகள் விடுதலை குறித்து ஹமாஸ் உறுதி தர கோரிக்கை. சேலத்தில் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கு ஆள் சேர்த்தால் 650 ரூபாய் கொடுக்கப்படும் என்று கூறி மோசடி நடைபெற்றிருக்கிறது. இதற்காக 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திருமலை இணைகிறார். திருமலை, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே சொர்ணபுரி பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து அங்கு ரீகிரியேட்டிவ் ஃபியூச்சர் இந்தியா என்ற பெயரில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிலையத்தை நடத்தி வந்திருக்கிறார்.
அதில் 3000 ரூபாய் வந்து பொருள் வாங்கினால் மாதந்தோறும் வட்டி கொடுப்பதாகவும், மேலும் எம்எல்ஏ முறைப்படி உறுப்பினர்களை சேர்க்கப்பட்டால் அவர்களுக்கு மாதம் 650 ரூபாய் கமிஷன் தொகை வழங்கப்படும் என்ற கவர்ச்சிகரமான விளம்பரம் அறிவித்து வாடிக்கையாளர்களை சேர்த்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் வந்து இதில் முதலீடு செய்திருக்கின்றனர். குறிப்பாக அது மட்டுமின்றி சிலரிடம் முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் வேலை என கூறி 5000 முதல் 25000 வரை வந்து பணத்தை பெற்றுக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இது தவிர பணம் 1 லட்சம் ரூபாய் கட்டினால் 2 லட்சம் தருவதாகவும் இரட்டிப்பு பணம் கொடுத்து மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. இதை அறிந்த முதலீடு செய்தவர்கள் நேற்று சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை அறிந்த பள்ளப்பட்டை காவல்துறையினர் விசாரணைக்காக சென்ற போது முறையாக அனுமதி இல்லாது என்று அந்த நிறுவனத்தை நடத்திய முதலீடு செய்தவர்கள் முறையாக அனுமதி பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து விசாரணையில் இந்த MLM எனும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மூலம் பணம் வசூலித்து போன்ற விவரங்கள் தெரிய வந்தன. இதையடுத்து அங்க அதாவது அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ராஜேஷ் உட்பட ஏஜென்ட்டுகள் 15 பேரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது காவலர்கள் வந்து விசாரணை மேற்கொண்ட போது தடுத்த ஏஜென்ட்டுகளையும் பணி செய்யாமல் தடுத்த ஏஜென்ட்டுகளையும் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருமலை. பார்த்து வருகிறோம். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கூறி வரக்கூடிய நிலையில் ஓநாயும் வெள்ளாடும் ஒன்று சேர முடியுமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார், விரிவாக சொல்லலாம். 77வது பிறந்தநாள் நாளை கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதிமுகவின் என்னென்ன சொல்கிறார் என்றால், நம்மளுடைய கட்சியுடைய இயக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கம், தனக்கு பின்னாலும் ஜெயலலிதா மக்கள் பணிக்காக செயல்படும் என்ற சொன்னதை ஏற்று நாம் தொடர்ச்சியாக அதற்கு பயணிக்க வேண்டும். ஒரு நியாயம் வெள்ளட்டும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா? விவசாயமும் விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியுமா? முடியும் என்று நீங்கள் முழங்குவது கேட்கிறது. ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் ஓநாயும் வெள்ளாடும் ஒன்று இணைந்து இருக்க முடியுமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.